பூஜா, அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அண்ணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வெண்ணிலாவால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. என்னாச்சு? அவ மனசு அங்கதானா இருக்கு. அவளால சுத்தமா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம தவிக்கிறா. இப்போ தேவையில்லாம ஏதோ சொதப்பி நிர்வாகி வந்து திட்டிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா இந்த போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, வேற எந்த போட்டியிலயும் அவளால கலந்துக்க முடியாதுன்னா. அந்த அளவுக்கு கட்டம் கட்டிடுவாங்க போல இருக்கு. சரிம்மா. என்னாச்சு மாமா? மாப்பிள, என்னாச்சு மாப்பிள? வாங்க, போட்டி நடக்கிறதுக்கு போலாம். மாப்பிள, என்ன மாப்பிள, இந்த நிலைமையில நீங்க எப்படி கிளம்புவீங்க? எவ்வளவு தூரம் அது போகணும்? எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, கார்ல தானே போறோம். ஒரு ஆள் தள்ளினா போயிடலாம். வாங்க. கௌதம், சரி வாங்க. வா. சரி சகல, நீங்க போய் கார் எடுங்க. சரி. பாத்து. ஒண்ணும் இல்ல, வாங்க. பூங்கோத, அநேகமா இந்நேரம் வெண்ணிலாவை துரத்தி அடிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து சிறுவா பாரு. கண்டிப்பா நடக்குமா? வா பாப்போம். என்னாச்சுப்பா முத்தரசு? இல்ல, மாமாக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் ஹாஸ்பிடல் போலான்னு. ஆமா சித்தி, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ண, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்களா? ஏன்? வைரல் இன்ஃபெக்ஷனா, அதுக்கு இந்த ட்ரிப்ஸ் ஏத்துனா அது சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு மறுபடியும் வந்துடலான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு வெண்ணிலா வேற போயிட்டா. என்னப்பா இது? அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதப்பா. நீ ஏன் முத்தரசு இப்படி எல்லாம் அவளை அனுப்புற? அது பரவாயில்ல சித்தி, பாவம் போயிட்டு வரட்டும். இப்போ என்ன, இப்போ மாப்பிள்ள இருக்காரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அப்ப இருப்பா, நானும் வரேன். இல்ல வேணாம் சித்தி, நீ எதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போலாமா? அம்மா, ஒருவேளை அண்ணன் நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டா என்னமா பண்றது? சே, அப்படியெல்லாம் இருக்காது. முத்தரசு உடம்பு மோசமா தான் இருக்கு. அதனால அவனால அங்கெல்லாம் போக முடியாது. அதுவும் இல்லாம அது ரொம்ப தூரத்துல நடக்குது. அம்மா, இப்பதான் ஞாபகம் வருது. அது ஜீ தமிழ் சேனல்ல லைவா வருதுன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்கம்மா. அப்படியா? சரி, எங்க பார்க்கலாம். உங்களுக்கு சமைக்க விருப்பம் இல்லைன்னா கிளம்புங்கம்மா. எங்க இருந்து மத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்காதீங்கம்மா. பாருங்க, எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. சார் விடுங்க சார், வாங்க சார். ஏமா வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? என்னங்கம்மா? வாங்க சார், வாங்க. நான் சொல்லல அவ சொதப்புவான்னு? பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை வெளியில அனுப்பிடுவாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை நல்லா உட்காந்து பார்க்கலாம். வா பாடி. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார்.
என்ன அசோக் இது இப்படி பண்ணிட்டா? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இந்த போட்டியில வெண்ணிலா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சு. தேவையில்லாம கூட்டிட்டு வந்தோன்னு நமக்கும் சேர்த்து கெட்ட பேரு. நான் நினைக்கிற விஷயத்த எப்படி அவளுக்கு கன்வே பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தப்பு பண்ணிட்டேன் அசோக். சரி விடு, நீ எதுவும் worry பண்ணிக்காத. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் சமைங்க. அக்கா பண்ணுங்கக்கா. இதுக்கு மேலேயும் அவளுக்கு விருப்பம் இல்லாம சமைக்க வைக்கிறது சரியில்லை. போட்டி நடத்துறவங்க கிட்ட சொல்லிட்டு வெண்ணிலாவை வீட்டுக்காவது கூட்டிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் அவளுக்கு அண்ணனை பார்த்த திருப்தியாவது இருக்கும். போய் சொல்லுங்க. சரி, நான் போய் சொல்றேன். அசோக் அங்க பாருங்க. அம்மா அம்மா அம்மா, அங்க பாருமா. அம்மா அங்க பாத்தியாமா? நீ கூட அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கினால, அண்ணன் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கே போயிருக்க. முத்தரசன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ ஏற்கனவே என்கிட்ட போய் சொன்னப்போ அத்தனை கோச்சுக்கிட்ட இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு திருப்பி திருப்பி சொன்னான். மறுபடியும் அவ வெண்ணிலாவுக்கு ஆதரவாதான் செயல்படுறான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றாங்க இவங்க? நீ ஏன் இப்ப இங்க வந்த? உனக்கு சிரமம் தானே? எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. நீங்க தவிச்சிட்டு இருக்க நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் வந்தேன். எனக்கு என்னாச்சு, உடம்பு எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். என்ன வெண்ணிலா போட்டிக்கு வந்து இதை பத்தி யோசிச்ச உன்னால எப்படி சமைக்க முடியும்? அல்லாத நான் நல்லா இருக்கேன்ல, உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். இங்க பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, போய் முழு மனசோட சமையல் பண்ண. இந்த கண்டஸ்டன்ட் வெண்ணிலாவை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க மேடம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் இருங்க சார். எதுக்கு மேடம்? அதெல்லாம் முடியாது சார் ப்ளீஸ் சார். நீ போ வெண்ணிலா. அம்மா, நீங்க சமைக்க கூடாதுமா, வெளியே வாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ மிளகா வத்தல போட்டு வதக்குறீங்க, அடுப்பை பத்த வைக்காம வெங்காயத்தை போட்டு வதக்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு யாரையோ பார்க்க போறீங்க. இது என்ன சமையல் போட்டி நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஒரு டிசிப்ளின் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அவரை பார்க்க தான் வந்தாங்க. ஏமா,
போட்டி நடக்கும்போது யாரும் யார்கிட்டயும் பேசக்கூடாது, போன்லயும் பேசக்கூடாதுன்னு எவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு பண்ணா என்னமா அர்த்தம்? ஆமா, யாரும் போன் பேசக்கூடாது சொன்னீங்க, ஆனா அவங்க பேசிட்டே இருக்காங்களே. அழகா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நானும் அதை அழகா பண்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான். அது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே ஓகே, கேரி ஆன் கேரி ஆன். அவங்க கண்ணுக்கு எதிரே பேசிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுடுங்க. இவங்க உடம்புக்கு முடியாத வீட்டுக்காரரை பார்க்க வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? சரி சரி, போய் சமைமா. தேங்க்யூ சார். நீ போ வெண்ணிலா, போ. ஒரு நிமிஷம் வெளியே வாமா. வெளியே வாமா. முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வாமா. போய் அப்படியே உட்காருங்க. வெண்ணிலா, விட்டுறாத, சிறப்பா பண்ணி அசத்திரு. நீதான் வின் பண்ணோம். Friends, last 2 minutes. வெண்ணிலா சீக்கிரம். அண்ணி சீக்கிரம் நீ. Uh, 30 seconds தான் இருக்கு. இருபத்தி 4, 23, 22, 21, 20, 19, 18, 17, 14. Come on. 15, 14, 13 செகண்ட் தான் இருக்கு. 12, 11, 10, 9, 8. சீக்கிரமா. 7.
மசாலாலாம் கரெக்டா இருக்கு. காய் கொஞ்சம் கூட வேகணும். கரெக்ட்? ஆமா, கொஞ்சம் வேணும். உப்புதான். அம்மா இதை சாப்பிட்டு பாருங்க. எஸ் மேம். ஏதோ பேசிக்கிறாங்கக்கா, ஒண்ணுமே புரியல. வெண்ணிலா, முத்தரசன், இதுல ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குமா? என்ன தப்பு? மிஸ்டர் முருகேசன், வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு உண்டான கான்டெஸ்ட் தானே இது? எஸ் மேடம். எஸ் மேடம். சார், இங்க ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் பண்ணிருக்காங்க சார். என்ன? ஏமா, எங்களுக்கு தெரியாம மட்டன் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? என்னாச்சு? அண்ணா பதறாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க சொல்றதை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத உங்களுக்கு ஏமா இப்படி பண்றீங்க? ஹார்ஷா பேசாதீங்க சார், ப்ளீஸ். மேடம், என்ன மேடம் பிரச்சனை? மா, இவங்க ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் பண்ணிருக்காங்கன்னு நாங்க ஃபீல் பண்றோம். மேடம், நாங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க சிரிக்கிறீங்க. மேடம், ஒவ்வொருத்தர் சமையல் பண்றதையும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க சந்தேகம் தீர்ந்துட போகுது. கண்டிப்பா இது வெஜிடேரியன் டிஷ் தான். வெஜிடேரியனா? மிஸ்ஸஸ் முத்தரசன், இந்த டிஷ் பேர் என்ன? காய்கறி கைமா. வாட்? காய்கறி கைமாவா? என்னெல்லாம் போட்டீங்க? இதுல வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கொடமிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டாணி, சோயா பீன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஓ, அந்த சோயா பீன்ஸ் தான் இந்த எஃபெக்டா? ஓகே. இதுல வேற என்ன மசாலா அரைச்சிருக்கீங்க? இங்க இருந்ததெல்லாம் வச்சு அரைச்சு போட்டேன். என் அம்மா செய்யற பக்குவத்துல போட்டேன். இங்க கொடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு அரைச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கே.